வணக்கம், இது உங்கள் மோகன் எலக்ட்ரானிக்ஸ். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போறோம்னா சோனி 32 இன்ச் எல்இடி மாடல் பார்த்தீங்கன்னா 32R412D. இந்த மாடலில் கஸ்டமர் என்ன கம்ப்ளைண்ட் சொன்னாங்கன்னு பார்த்தீங்கன்னா, ரெட் லைட் பிளிங்க் ஆகுது, டிவி ஆன் ஆகலை அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. வாங்க இதில் கம்ப்ளைண்ட் எப்படி செக் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு டிவி பவர் அடாப்டர் நல்லா இருக்குதான் செக் பண்ணிக்கோங்க. அடாப்டர் பார்த்தீங்கன்னா 19.5 வோல்ட்டு 4.36 ஆம்ஸ் போட்டிருக்காங்க. அடாப்டர் வோல்ட்டு செக் பண்ணிட்டேன். இப்போ 19.5 வோல்ட்டு கரெக்டாக இருக்குது. ஸோ அடாப்டர் ப்ராப்ளம் இல்லை. பவர் ஆன் பண்ணி நம்ம செக் பண்ணிக்கலாம். பவர் ஆன் பண்ணோங்க சரி பார்த்தீங்கன்னா பவர் ஆன் பண்ண ஸ்டாண்டர்ட் ரிலீஸ் பண்ணுறேன். க்ரீன் இண்டிகேட்டர் எரியுது. டிவி பார்த்தீங்கன்னா சோனியில் வந்துட்டு நம்மளுக்கு ஆஃப் ஆன் ஆகிட்டு பார்த்தீங்கன்னா மறுபடியும் ரெட் இண்டிகேட்டருக்கு பிளிங்க் ஆக ஆரம்பிச்சிருது. அதே மாதிரி சைடில் பார்த்தீங்கன்னா இதில் பார்த்தீங்கன்னா எல்இடி கொடுத்துருக்காங்க. இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ ரெட் லைட்டு பிளிங்க் ஆக ஆரம்பிச்சிருச்சு. இது நம்ம எத்தனை தடவை பிளிங்க் ஆகுதுன்னு நோட் பண்ணாவே என்ன கம்ப்ளைண்ட்டுன்னு நம்ம ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். பார்த்தீங்கன்னா 1 2 3 4 5 6 மறுபடியும் செக் பண்ணிக்கலாம். 1 2 3 4 5 6 சோனி எல்இடியில் 6 டைம் பிளிங்கிங் ஆனால் நம்மளுக்கு பேக் லைட் ப்ராப்ளம் அப்படின்னு சொல்லி கம்பெனியிலிருந்து நம்மளுக்கு மென்ஷன் பண்ணிட்டாங்க. இதை நம்ம எங்கே செக் பண்ணலான்னா கூகுளில் சோனி எல்இடி பிளிங்கிங் ஃபால்ட் அப்படின்னு போட்டிங்கனாலே உங்களுக்கு ஒவ்வொரு 5 டைம் பிளிங்கிங் ஆகும், 4 டைம் பிளிங்கிங் ஆகும், 6 டைம் பிளிங்கிங் ஆகும். அதேமாதிரி 1லேருந்து 6 டைம் பிளிங்கிங்க்கு நம்மளுக்கு என்ன ப்ராப்ளம்னு சொல்லி கம்பெனிலேயே ஈஸியாக மென்ஷன் பண்ணி கொடுத்துட்றாங்க. நம்ம அந்த கம்ப்ளைண்ட்டு டைரெக்டாக அட்டன் பண்ணாவே நம்மளுக்கு ரெடி ஆகிடும். இதில் பார்த்தீங்கன்னா 6 டைம் பிளிங்கிங் ஆகிறனால நம்மளுக்கு பேக் லைட் ப்ராப்ளம் தான். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா எட்ஜ் எல்இடி போட்டிருக்காங்க. மற்றதெல்லாம் நார்மல் பேக் லைட் வரும், இதில் எட்ஜ் எல்இடி போட்டிருக்காங்க. இந்த எட்ஜ் எல்இடியை நம்ம கழட்டி பார்த்துட்டு பர்னாக இருக்கா இல்லை வேறு ஏதாவது கம்ப்ளைண்ட்டானு செக் பண்ணி பார்த்துட்டு அதை நம்ம சேஞ்ச் பண்ணிக்கிட்டாவே இந்த கம்ப்ளைண்ட் ரெடி ஆகிடும். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் சோனியில் ஃபஸ்ட்டு எல்இடி பிளிங்கிங் ஆகுது அப்படின்னு சொன்னாங்கன்னா, ரெட் எல்இடி பிளிங்கிங் ஆகுதுன்னா முதல்ல நம்ம எத்தனை டைம் பிளிங்கிங் ஆகுதுன்னு கரெக்டாக நோட் பண்ணுங்கள். கரெக்டாக நோட் பண்ணிங்கனாவே நீங்கள் கம்ப்ளைண்ட்டை ஈஸியாக ரெடி பண்ணிக்கலாம். இதில் பார்த்தீங்கன்னா 6 டைம் பிளிங்கிங் ஆகுது. இப்போ பாருங்கள், ஃபஸ்ட்லேருந்து எழுதிக்கலாம். 1 2 3 4 5 6 டைம் பிளிங்கிங் ஆகுது. 6 டைம் பிளிங்கிங்கு கூகுளில் போய் சர்ச் பண்ணி பார்த்தீங்கன்னா கூட தெரியும், பேக் லைட் ப்ராப்ளம் அப்படின்னு சொல்லி மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. இப்போ இந்த மாடல் பார்த்தீங்கன்னா எட்ஜ் எல்இடி போட்டிருக்கனால இதெல்லாம் ரிமூவ் பண்ணிட்டு டிஸ்பிளே தனியாக கழட்டி வச்சுட்டு எட்ஜ் எல்இடி என்ன மாடல் போட்டிருக்காங்கன்னு செக் பண்ணி பார்க்கலாம் வாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா டிவி டோட்டலாக பிரிச்சாச்சு. இதில் பார்த்தீங்கன்னா எட்ஜ் எல்இடி போட்டிருக்காங்க. எட்ஜ் எல்இடி பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக மெல்ட் ஆயிடுச்சு. இதோட ரிஃப்ளெக்ஷன் கிளாஸ் பார்த்தீங்கன்னா கிளாஸும் ஃபுல்லாக பர்ன் ஆயிடுச்சு. பாருங்கள், இப்போ நம்ம எல்இடி மாற்றிட்டு முடிஞ்சால் இந்த ரிஃப்ளெக்ஷன் கிளாஸ் புதுசு கிடைக்காது. பார்த்தீங்கன்னா இதான் ரிஃப்ளெக்ஷன் கிளாஸு புதுசு கிடைக்காது. ஏதாவது செகண்ட் ஏதாவது கிடைச்சா தான் வாங்கி போட முடியும், இல்லைன்னா இதே தான் போட்டாகணும். ரிஃப்ளெக்ஷன் கேஸ் புதுசு போட்டிங்கன்னா உங்களுக்கு இந்த இடத்துல அந்த மெல்ட் ஆகி டேமேஜ் ஆனால் அந்த வரியாக வரும். அது தெரியாது. புதுசு போட்டிங்கன்னா செகண்ட் ஏதாவது கிடச்சி போட்டிங்கன்னா முடிஞ்ச வரையும் ட்ரை பண்ணி நம்ம எட்ஜ் எல்இடி மாற்றிட்டு இதையும் புதுசு போடுங்க. இல்லையா இதே தான் போட்டாகணும், வேறு வழி இல்லை. பார்த்தீங்கன்னா எட்ஜ் எல்இடி ஃபுல்லாக மேலே ஃபுல்லாகவே எல்லாம் மெல்ட் ஆகிடுச்சு, ஓவர் ஹீட் ஆகி மெல்ட் ஆகிடுச்சு. இப்போ கழட்டி இதை வோல்ட் என்னன்னு செக் பண்ணிட்டு எட்ஜ் எல்இடி மாற்றிட்டு ஆன் பண்ணி பார்க்கலாம்.
பார்த்தீங்கன்னா பேக் லைட் சேஞ்ச் பண்ணி எல்லாம் ஃபிட் பண்ணியாச்சு. வாங்க ஆன் பண்ணி பார்க்கலாம். பார்த்தீங்கன்னா ஸ்டாண்ட் பை ரிலீஸ் ஆகிடுச்சு. டிவியும் ஆன் ஆகிடுச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா அந்த ரிஃப்ளெக்ஷன் கிளாஸ் மெல்ட் ஆனதுனால நம்மளுக்கு இந்த சைடு மட்டும்தான் பிக்சரும் ஒயிட்டாக இருக்குது. மீதியெல்லாம் பார்த்தீங்கன்னா எல்லோவாக ஆயிடுச்சு. அந்த மேலே ஃபுல்லாக மெல்ட் ஆகிடுச்சு. அதனால் பார்த்தீங்கன்னா பிக்சர் எல்லோவாக ஆயிடுச்சு. முடிஞ்ச வரையும் செகண்ட் ஹேண்ட் ஏதாவது ரிஃப்ளெக்ஷன் கிடச்சின்னா அந்த மாதிரி மெல்ட்டாக இருந்தால் கம்பல்சரி மாற்றி விடுங்க. அப்போ தான் உங்களுக்கு பிக்சர் ஒயிட்டாக நல்லா பேக் ஃபுல்லாக தெரியும். இதை பார்த்தீங்கன்னா இங்கே மட்டும்தான் ஒயிட்னஸ் இருக்குது. அது மெல்ட் ஆனதுனால மீதியெல்லாம் எல்லோ கலராட்டம் தெரியுது. கஸ்டமரு எனக்கு அப்படியே ரெடி பண்ணி கொடுத்தா போதுன்ட்டாங்க. அதனால் நான் அதே கிளாஸ் போட்டு ஃபிட் பண்ணி வச்சிட்டேன். பார்த்தீங்கன்னா டிவி கம்ப்ளைண்ட் ரெடி ஆகிடுச்சு. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். மறக்காம அந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் பட்டனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போகிற வீடியோ உங்களுக்கு உடனுக்குடனே கிடைக்கும். நன்றி, வணக்கம்.